ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். இது உங்களுக்கான ஏர்னிங் டிப்ஸ். நான் உங்களில் ஒருத்தன். இப்போ நம்ம என்னத்தையை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னா ஸ்டே ஃபுட்டு தாங்க. ஸ்டே ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டா ஒரு நல்ல ஏர்னிங் ஆப் தான். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 5 ஆப்பில் இது ஒரு 6வது ஏர்னிங் ஆப்பாக வச்சுக்கலாம். லாங் டைம் ஒரு 4 மாதம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு லாங் டைம் ஆப் கான்செப்ட் தான். ஸோ கரெக்டாக கீழே நமக்கு இன்வேலிட் ஐடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்ட்டா கன்ஃபார்மாக நம்ம இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்த இது கிடைக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்குள்ளே போகலாம். எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீ பேஜுக்குள்ளே போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுக்குறோங்க அப்படின்னா நம்ம ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஐடி சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் திருப்பி பாஸ்வேர்டு மாற்றிடுவேன், ஃபோனோட பாஸ்வேர்டு. ஏன்னா ஏற்கனவே டெல்மாண்டில் அப்படி தான் இங்கே ஐடி பாஸ்வேர்டு தெரிகிற மாதிரி பண்ணி அமௌண்ட் எடுத்துட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் அப்படி வைக்க மாட்டேன். இப்போ பாஸ்வேர்டு மாற்றிடுவேன் உடனே. வீடியோக்காக தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரீசார்ஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ 600 இப்போ ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட் இப்போ எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு 600 ப்ராடக்ட். ஓகேங்களா? நம்ம 600 ப்ராடக்ட்னா ரீசார்ஜ் கூட போயிட்டு 600 கொடுக்கணும். ஓகேங்களா? 600 கொடுத்துட்டு 6000 600 கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட்டை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ளே போகும். நம்ம எப்பயும் போல் தான் பேடிஎம்மு ஆர் கூகுள் பே அந்த மாதிரி நம்ம பேடிஎம் யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ வந்துட்டு பேடிஎம்குள்ளே டேரெக்டாக பேடிஎம்குள்ளே போயிடலாம். ஆனால் அதில் பேடிஎம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கூகுள் பேக்கே போகலாம். ஓகேவா? டேரெக்டாக அது கூகுள் பேக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த நம்ம 4 ஆப்லேயும் எப்படி ஒட்டுக்கா பணம் எடுக்கிறது 2வது பிளான் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு. ஸோ அது பிடிச்சிருக்கவங்க ஓகே, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது பிடிக்காதவங்களும் ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது ஏர்னிங் ஆப்ஸ் தான். இது என்றைக்கும் நிரந்தரமானது கிடையாது. நாம் வந்துட்டு கையில் இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஆப்புக்குள்ளே வர சொல்லவோ இல்லை நீங்கள் அமௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ இங்கே யாருக்கும் ரைஸ் கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு யாரையும் வந்துட்டு இங்கே நீங்கள் வாங்க நீங்கள் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இங்கே பண்ணிக்கணும் எல்லாமே. ஏன்னா வந்துட்டு அமௌண்ட் வரும் வராங்க கூட போகலாம். இப்போ இன்றைக்கே கூட நீங்கள் இந்த ஆப் போடுறீங்க அப்படின்ட்டா நாளைக்கு இந்த ஆப் இருக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். ஓகேவா? இந்த எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்கேம் மாதிரி தான். ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம சொல்கிறத வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோங்க. ஒரு எப்படி இப்போ சின்சட்டாக 6 மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னையோட நம்ம சேனலில் போட்டு 1 மந்த்து நல்லா ஓடிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான். நான் இன்னொன்று என்னென்னா எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் 1 மாதத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் ரீசார்ஜ் ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்கேம் ஆப்ஸ்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பேடிஎம் தான். ஏன்னா வந்துட்டு மற்ற எந்த ஆப்லேயுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நிறையா வந்துட்டு ஃபோன்பேவாக இருக்கட்டும் கூகுள் பேவாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா வரவே வராது. பேடிஎம்மில் போய் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும், நல்லாவே வந்துடும். இன்னொன்று என்னென்னா இந்த ஆப் ஒரு 4 மாதம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணுறவங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃபீல்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஃபீல்டு இருக்கவங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே நான் கான்டாக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சின்சட்டா ஆப்பு இப்போ நல்லா இன்னொன்று இந்த வீடியோ ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சின்சட்டா ஆப்பு, நெஸ்லே ஆப்பு, அதுக்கப்புறமேட்டு எம்பிஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவோ டிஜெட்டு எல்லா ரெஃபருமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னான்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லியிருப்பேன். வந்துட்டு என்னென்னா நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப் வந்து 10 நாளாக தான் இருக்கும். 10 நாளுக்கு மேலே நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து என்னோட டீம் டேரக்ட் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 1 ரூபா கூட லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அவங்களோட 1 ரூபாவும் என்னோடய காசு மாதிரி தான். அதனால் வந்துட்டு நான் அவ்வளோ லாஸ் ஆகக்கூடாது யாருமே அப்படின்னு நினைக்கிறவன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ நம்ம நியூ ஆப்பும் ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க.
ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து 10 நாளுக்கு வந்துட்டு இந்த ஆப்பில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஏர்னிங் ஆப் தான், 4 மாதம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாகவும் ப்ரமோட் பண்ண போகிறது இந்த ஆப் தான். நான் அடுத்து ஒரு 10 நாளுக்கு நான் ப்ரமோட் பண்ண போகிறேன். இந்த 10 நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே ஆகாது அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஏன்னா நானும் கடவுள் இல்லை, எனக்கும் ஃபுல் தெரியும் அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். இங்கே என்ன அப்படின்ட்டா ஓகே நம்ம வந்துட்டு உள்ளே பார்த்தாவே தெரியும் ஓகேவா இருக்குது அப்படின்ட்டு. இது முன்னாடி ரன் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு இது ஒரு லாங் டைம் ஆப் கான்செப்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி வாங்க எப்படி ப்ராடக்ட் வாங்கலாம். 600 நம்ம கைக்கு வந்துருச்சு. ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாமே அந்த கம்பெனியோட இது. இப்போ வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிடலாம். ப்ராடக்ட்குள்ளே போய்ட்டு பை நோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துருச்சுங்களா. இது எப்படின்னா அந்த ஒரு டைமு எப்சான் வேர்ல்டு அதெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்துட்டு டோட்டல் அசைஸில் வந்துருச்சு. நம்ம மை ஆர்டரில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் கெட் கொடுத்தங்க அப்படின்ட்டா நாளையிலேருந்து கெட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்மளுக்கான ஏர்னிங் வந்துட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் இந்த ஆப்பில். நம்ம வந்துட்டு இதை மட்டும்தான் நான் ப்ரமோட்டும் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு நாளுக்கு இந்த ஆப்பில் வந்துட்டு 3 ஸ்டார்ட் தான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ வந்துட்டு எல்லாருமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருந்தால் டக்குன்னு கீழே வந்துட்டு என்னோடய கால் நம்பர் வேறு, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேறு. ஓகேவா? என்னோட தனியாக என்கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக நம்பர் கீழே கொடுத்துருப்பேன், ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப் நம்பர் தனியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் தனியாக இருக்கும், அது நீங்கள் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர்னு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஆப் பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மறந்துட்டு பாருங்கள், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 600 ஸ்டார்ட் ஆகுது, 45 நாள், ஒரு நாளுக்கு 26 ரூபா, மொத்தம் வந்துட்டு 1170 ரூபா. அடுத்து ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 3500 ரூபா, 43 நாள் வேலிட்டு, ஒரு நாளுக்கு 154 ரூபா, மொத்தம் 6600 ரூபா. அதுக்கப்புறம் நாலாவது பிளான் பார்த்திங்கன்னா 7500 ரூபா, ஒரு நாளுக்கு 313 ரூபா, மொத்தம் 13,104 ரூபா. நாலாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 15,200 ரூபா, ஒரு நாளுக்கு 682 ரூபா, டோட்டலாக பார்த்திங்கன்னா 28,000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25,500 பிளான் இருக்குது, அது டோட்டலாக 40,000 ரூபா, ஒரு நாளுக்கு 984 ரூபா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 32,000 பிளான் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு 1,400 ரூபா கொடுத்துருக்காங்க, மொத்தம் 56,200 ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதிகமான இதெல்லாம் எதுவும் இல்லை. ஆஃபர்ஸ் இது கொடுத்தாங்கன்னா மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரெஃபர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.